கோமாதா யோகா தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல பிரணம் ஆசனம் வஜ்ராசனாவில் உட்காந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முழு உடம்பையும் மேட்டில் போட்டு படுத்துட்டு இடுப்பு பகுதியை மட்டும் தூக்கி வைங்க. மூன்றாவது போஸ், எந்திரிச்சு நம்மளுடைய டேபிள் டாப், அதாவது 4 காலுக்கு போயிட்டு தலையை நடு பொசிஷனில் இருந்து இடது பக்கமும் வலது பக்கமுமாக கழுத்தை திருப்புங்க. 3 தடவை அது மாதிரி செய்யுங்க. அதை முடிச்சுக்கிட்டு வலது காலை சைடாக வச்சு இடது காலை முட்டி போட்டு வச்சுக்கிட்டு மேல் உடம்பை புஜங்காசனா மாதிரி மேட் மேலே வைங்க. அடுத்து இடது காலை சைடாக கொண்டு போயிட்டு வலது காலை முட்டி போட்டுட்டு மேல் உடம்பை புஜங்காசனா மாதிரி தலையை தூக்கி வைங்க. இதை முடிச்சுட்டு திரும்ப உங்களுடைய பேபி போஸ் குழந்தை ஆசனத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வலது காலை முழுசாக நீட்டி பின்னாடி நீட்டிட்டு இடது காலை பின்புறம் நீட்டி வலது கால் முன்னாடி மடிச்சிருக்கணும். கைகளை முன்னாடி நீட்டிருக்கணும். திரும்பவும் கால்களை கையை எல்லாத்தையும் 4 கால் பொசிஷனுக்கு போயிட்டு இடுப்பை 8 வடிவத்தில் ஆட்டணும். வளைச்சி முதல்ல கடிகார முள் போகிற மாதிரி நேர் வரிசையில் ஆட்டிட்டு ஒரு 6 தடவை அப்படி ஆட்டின பின்னாடி இன்னொரு 6 முறை கடிகார முள் எதிர் வரிசையில் ஆட்டுங்க. இது செய்யும் பொழுது நல்ல ஒரு வளைவு தன்மை உங்களுடைய முதுகு எலும்புக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்து நம்ம கேட் அண்ட் கவ் போஸ், அதாவது பூனை அண்ட் பசு ஆசனம் செய்ய போகிறோம். அதுக்கு டேபிள் டாப் பொசிஷனுக்கு வந்துட்டு நல்லா மூச்சு உள்ளே இழுத்து தலையை மேலே தூக்கணும். அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முதுகு தண்டை மேல் நோக்கி வளைக்கணும், தலையை கீழே வளைக்கணும். இதுதான் பசு ஆசனம். இது ஒரு 10 முறை நீங்கள் செய்யுங்க. அதை முடிச்சுக்கிட்டு திரும்பவும் நம்ம உட்கார்ந்த நிலைக்கு வந்து வலது பாதம் இடது பிட்டத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு இடது காலை வலது முட்டிக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கோங்க. கைகளை பின்னாடி கொண்டு போய் சேர்த்துருங்க. அதே போல் இடது கால் பாதம் வலது பிட்டத்துக்கு போகணும். வலது கால் இடது முட்டியை தாண்டி வரணும். கைகள் பின்னாடி வைக்கணும். அடுத்த போஸ் நம்ம 2 கால்களையும் சைடாக கொண்டு போயிட்டு தலையை தூக்கி புஜங்காசனம் மாதிரி மேல் உடம்பை வச்சுக்கணும். இப்போ வலது பக்கம் இடது பக்கம் நம்ம 2 காலையும் கொண்டு போயிட்டு கைகளை இடது பக்கம் வச்சு தலையை தூக்கி வச்சுக்கணும். இத்துடன் நம்மளுடைய கோமாதா யோகா தொடர் முடிகிறது. நன்றி, வணக்கம்.